மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க. கொஷின் சென்ட் பண்ணிடுறாங்க, சால்வ் திஸ் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. உடனே ஒரு சீட்டில் போட்டு அதை நான் சொல்யூஷன் அனுப்பி வைக்கிறேன். கூடியமான வரைக்கும் டைம் கிடைச்சா வீடியோ எடுத்தே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டுன்னாலும் தயங்காமல் தயவு செய்து கேளுங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறது தான் எங்களோட ஒரே மோட்டோ. ஓகே, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் என்ன தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் சொல்லினே வந்தாலும் ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்கிறதுக்கு நிகர் ஆகவே ஆகாது. முதல்ல எவ்வளோ லோடு வந்து இறங்கினா தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணுன்றது தெரிய வரும் இல்லையா? இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கா, அப்போ நம்ம இன்னும் நேரம் டைம் ஸ்பேஸை கூடுதலாக ஒதுக்கணுன்ற உணர்வே முதல்ல வரும். முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வீட்டில் அடுக்குங்க. யூஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் எல்லா ஏரியாவும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் சார், மெக்கானிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும், மெக்கானிக்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து கொடுங்க அப்படின்னாங்க. நிறைய கொடுத்துட்டோம், எக்கச்சக்கமாக கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃப்ளோவில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ யூஜிடிஆர்பியில் மெக்கானிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். எ ஃபோர்ஸ் ஆஃப் 3 Newton acts to the east and another force of 4 Newton acts to the north on the same object. What is the magnitude of the resultant force? ஒரு ஃபோர்ஸு, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு 3 Newton acts to the ஈஸ்ட் பக்கமாக அது வந்து ஆக்ட் ஆகுது. இன்னொரு ஃபோர்ஸு நார்த்து பக்கமாக ஆக்ட் ஆகுது. அதனுடைய ஃபோர்ஸு எவ்வளோ நியூட்டன்னா 4 Newton. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 இருக்கு இல்லையா, F1 எடுத்துக்கிறேன் முதல் ஃபோர்ஸை. F1 ஈக்குவல் டு 3 Newton. இது ஆக்ட்ஸ் டு ஈஸ்ட் பக்கம் இது என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. அடுத்தது இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது F2. அது வந்து எவ்வளோன்னா 4 Newton அளவு, 4 Newton. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் பக்கமாக இது வந்து ஆக்ட் ஆகுது. ரெண்டாவது நார்த்து. அப்போ ஒரு ஃபோர்ஸு ஈஸ்ட் பக்கம், இன்னொரு ஃபோர்ஸு நார்த்து பக்கம் ஆக்ட் ஆகுது ஒரே ஆப்ஜெக்டில். ஓகே, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? இப்போ ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 F2 காஸ் டீட்டா. இந்த ஃபார்முலா வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே, இப்போ இங்கே டீட்டா என்னான்னு தெரியணும். இங்கே பாருங்கள், எப்பயுமே இந்த டைரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஒன்று ஈஸ்ட்டு பக்கம் இந்த பக்கம் செயல்படுது, இன்னும் ஒன்று நார்த்து பக்கம் இப்படி. அப்போது ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ டீட்டா என்ன ஆகிடுச்சுன்னா 90. ஸோ எப்பயுமே ஈஸ்ட்டு நார்த்துன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ காஸ் 90 இங்கே போடும்போது என்ன ஆகிடும், காஸ் 90 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ இந்த ரிசல்டன்ட் எப்படி வந்து நிற்கிது பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர். சிஎஸ்சிஆருக்கு கொடுங்க, கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் ஒரு செகண்டில் ஆன்சர் சொல்லிடலாம். அப்படி தான் நமக்கு வந்து ஒன்றுமே கேட்குறாங்க. ஆனால் நமக்கு தெரியாதனால எங்கெங்கேயோ போயிட்டு எதையோ பிடிச்சி எப்படியோ ஆன்சர் கொண்டு வந்து பிடிக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப டஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி ஆகக்கூடாது. சொல்லப்பட்ட எளிமையான விஷயங்கள் ஒரு சிலதெல்லாம் முதல்ல கொஸ்டினில் சொல்லப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள் என்னென்னலான்றதை நல்லா கவனிக்கணும். கவனிக்கும்போது நமக்கு அந்த கொடுத்துருக்கிற விஷயமே அவ்வளோ பெரிய கேள்வியை எளிமையாகிறதுக்கு தான் கொடுக்கப்பட்ட ஹிண்ட்டு அது. ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற சொல்லப்பட்ட அந்த மெசேஜை சரியாக ரீட் பண்ணாமல் எங்கெங்கேயோ போயிட்டு எப்படியே அலைஞ்சு பார்த்து சொல்யூஷன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து 4 ஆப்ஷன் இருக்கான்னு தேடுவீங்க. அப்படியே தேடினாலும் இருக்கும், ஆனால் அது ராங்கானதாக போட்டு வருவீங்க. நீங்கள் வேறு ரூட் எடுப்பீங்க, அந்த ரூட் போனீங்கன்னா இந்த ஆன்சர் வரும், அதையும் நான் ஆப்ஷனில் கொடுப்பேன், அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிஎஸ்சிஆரோட இதுவே. இப்போ யாரெல்லாம் வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறீங்களோ அவங்க தயவுசெய்து சிஎஸ்சிஆருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் குவாலிஃபைட் ஆகி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்? இப்போ மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு பிரத்யேகமாக இது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு பிஜிடிஆர்பிக்கு அது ஸ்டடி மெட்டீரியல் தனியாக இருக்குது. நீங்கள் மெட்டீரியல் கேட்கும்போது யூஜிடிஆர்பிக்கா பிஜிடிஆர்பிக்கான்னு சொல்லி கேட்கணும். தனித்தனியாக கரெக்டாக பார்த்து உங்களுக்கு அனுப்பி விடுவோம். ஒரு பண்டில் யூஜிடிஆர்பிக்குன்னு கேட்டு வந்து இறங்கிடுச்சுன்னா அதில் என்ன இருந்தாலும் நீங்கள் படித்தா ஆகணுங்க, விடக்கூடாது. சார் பிஜிடிஆர்பியோடது ஒரு சிலதெல்லாம் வந்திருக்கு சார்னா அது போர்ஷனில் இருக்குது, அதனால் அதை அனுப்பியிருக்கோன்னு அர்த்தம். அதையும் நீங்கள் அந்த லெவலுக்கு போய் படிச்சுக்கணும். இப்போ யூஜிடிஆர்பினா பிஜிடிஆர்பி லெவலுக்கு போய் படிச்சுக்கணும், பிஜிடிஆர்பினா சிஎஸ்சிஆர் லெவலுக்கு போய் படிக்கணும். அடுத்தடுத்த லெவலில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரைட்? இப்போ பாருங்கள், இங்கே 90 டிகிரி போட்டதுனால காஸ் 90 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடுன்றதுனால அதை அவாய்ட் பண்ணி ரிசல்டன்ட் எப்படி மாறிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ ஆர் ஈக்குவல் டு
ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போது ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. அப்போ ஆர் ஈக்குவல் டு 25 ரூட் வந்து 5. அப்போது 5 நியூட்டன், ரைட்? அப்போ ரிசல்டன்ட் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரைட்? 5 நியூட்டன். ஆப்ஷன் சி. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எ போட் இஸ் ட்ராவலிங் அட் 4 மீட்டர் per second north, okay, across a river that follows 3 meter per second east. What is the magnitude of the boat's resultant velocity related to the river bank? அதாவது ஒரு போட்டு வந்து இவ்வளோ வெலாசிட்டி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டோடைய வெலாசிட்டி விபி அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம், இல்லை V1 V2 கூட வச்சுக்கோங்க. விபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் per second. வெலாசிட்டியோடைய யூனிட்டு தானே மீட்டர் per second. ஓகே, ரிவரோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெலாசிட்டி? ரிவரோட வெலாசிட்டி ஆஃப் ரிவரோட வெலாசிட்டி விஆர் ஈக்குவல் டு 3 மீட்டர் per second, ரைட்? ஓகே, இப்போ பாருங்கள், போட்டு வந்து இந்த வெலாசிட்டியில் எந்த பக்கம் நோக்கி ட்ராவல் ஆகுது? நார்த்து. ஆனால் ரிவரோடைய டைரக்ஷன் ஈஸ்ட்டு. இப்போ தான் சொன்னேன், இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து நார்த்து. ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் இல்லையா? அப்போது ரெண்டுமே இதோட வெலாசிட்டி வேறங்க, அதாவது போட்டோட வெலாசிட்டி வேறங்க, ரிவரோட வெலாசிட்டி வேறங்க. ஆனால் ரெண்டுமே செயல்படுற, ரெண்டுமே வந்து ஆக்ட் ஆகிற டைரக்ஷன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஒன்று நார்த்து பக்கம், இன்னொன்று ஈஸ்ட் பக்கம்ன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ தீட்டா வந்து 90, ரைட்? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள், வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த போட்ஸ் ரிசல்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டட் டு த ரிவர் பேங்க். ரிசல்டன்ட் கேட்குறாங்க ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர், ரைட்? அடுத்தது 2VBVR காஸ் டீட்டா 90 ஆனதுனால இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அப்படியே அந்த டேர்ம் எடுத்துடுறேன். இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர்னால் இது 4 ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர், ரைட்? அப்போது 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, அப்போ ரூட் 25, அப்போ 5, ரைட்? அப்போது ரிசல்டன்ட் வந்து நமக்கு 5 கிடச்சிருக்கு, 5 மீட்டர் per second. இது வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரைட்? ஃபோர்ஸுக்கு நியூட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வெலாசிட்டிக்கு மீட்டர் per second யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரைட்? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் இன்னொன்று பாருங்கள். 2 ஃபோர்ஸஸ் F1 F2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்டிங் ஈஸ்ட்டு, இன்னொன்று ஆக்டிங் நார்த்து. பாருங்கள், ஆக்டிங் 60 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட், அதாவது கம்ப்ளீட்டாக நார்த்துன்னு சொல்லலை, நார்த் ஆஃப் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 60 டிகிரி ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆக்ட் ஆன் ஏ பார்ட்டிக்கல். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம F1 கொடுத்துருக்காங்க. F1 வந்து 10, F2 கொடுத்துருக்காங்க 10 நியூட்டன், ரைட்? தீட்டா கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. இப்போது ரிசல்டன்ட் நமக்கு கேட்குறாங்க ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் டீட்டா. இப்போ வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த டேர்ம் 0 ஆகாது இப்போ, ஏன்னா ஆங்கிள் 16 அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஆக்டிங் 60 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது தீட்டா வந்து 60 டிகிரி ஆகிடுச்சு. இப்போ F1 ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர், F2 ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர், இதுவும் 10 தான், ப்ளஸ் 2 டைம்ஸ் 10 இன்ட்டு காஸ் 60. காஸ் 60 டிகிரி எவ்வளோ? 1/2. அப்போ ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் 100 ப்ளஸ் இதுவும் 100 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணோன்னா மொத்தமாக இதை நம்ம போட்டுக்கூட இது வந்து 1/2 போடும்போது 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 10 இன்ட்டு காஸ் 60 டிகிரி 1/2. இந்த 2வும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 10 இன்ட்டு 10 100, மொத்தம் 300 வருது. அப்போது ரூட் ஆஃப் 300, 3 இன்ட்டு 100, 300 இப்படி பிரிச்சுக்கலாம் இல்லையா? ரைட். இப்போது 100க்கு ரூட்டு 10, 3க்கு ரூட்டு 1.732, ரைட்? சரி, இப்போ நம்ம இது 10 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 17.32, ரைட்? இதுதான் ரிசல்டன்ட்டு. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 17.32 நியூட்டன், ரைட்? அப்போ இங்கே 17.32 நியூட்டன்றது எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் சி, ரைட்? சாரி சார், இதில் அப்ஜெக்ஷன் இருக்குது, இது இந்த இடம் புரியல.
இது எப்படி போட்டிங்க அப்படின்னா தயவுசெய்து 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எங்கள் வேலை. ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் நிச்சயம் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். உடனே ரிப்ளை கொடுக்கலனாலும் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் அதாவது ஒரு மெசேஜ் பார்த்துட்டேன், அடுத்த மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்குள்ளே இன்னும் 100 மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. அதனால் உங்கள் மெசேஜ் பின்னாடி கீழே போயிடும். ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா அதை நான் பார்க்குறதில்ல, போயிட்டு இருக்கிற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே முடியல, டைம் இருக்கிறது இல்லைன்னு. ஸோ அப்பப்போ கேட்டுகிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. அடுத்தது இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 velocities 6 meter per second 8 meter per second inclined to each other at an angle of 60 degree. பாருங்கள், சேம் ப்ராப்ளங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 2 velocities v1 கொடுத்துருக்காங்க 6 meter per second. அடுத்தது இன்னொரு velocity v2 8 meter per second, ரைட். இன்க்ளைன்டு டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று இந்த ஆங்கிளில் இருக்குது. அப்போது தீட்டா வந்து 60, ரைட். அப்போது ரிசல்டன்ட் கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த ரிசல்டன்ட். அப்போ ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு வெலாசிட்டிக்கு நம்ம எழுதணும். இப்போ ரிசல்டன்ட்டு இப்போ v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் v1 v2 காஸ் தீட்டா, ரைட். தீட்டா 60 போட்டுக்கோங்க. v1 வந்து 6, அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், v2 வந்து 8, அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 2 டைம்ஸ் 6 இன்ட்டு 8 இன்ட்டு காஸ் 60 டிகிரி, ரைட். அப்போ 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 96. இது 12 இன்ட்டு 8 96 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி எவ்வளோ? காஸ் 60 உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டேபிள் மொத்தமாகவே வந்து சைன் காஸ் டேனுக்கு உண்டான ஆங்கிள், அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ டேபிள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மெமரியில் தெரியும். அப்போ காஸ் 60 டிகிரி கேட்ட உடனே அப்படியே சொல்லணும் 1/2, ரைட். இப்போ நான் இந்த 2 கூட அப்படியே கட் பண்ணியிருக்கலாம், ரைட். இங்கே போடுற 2க்கும் இந்த 2க்கும் அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கூட இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிடலாம், ரைட். இப்படி போட்டுட்டு கூட நீங்கள் ஒன்று போட்டுட்டு கூட கட் பண்ணலாம், உங்கள் விருப்பம். இப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டும் ஆட் பண்ண 100, இதை கட் பண்ணிக்கலாம் 48, ரைட். அப்போ ரூட் ஆஃப் 148, ரைட். இதை நான் என்ன பண்ணுறேன், 148 ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 37 எழுதிக்கலாம்ல, எழுதலாம் இல்லையா? சரிங்க. இப்போ 4க்கு ரூட்டு 2, 37க்கு ரூட்டு ரூட் 37, அப்போ 2 ரூட் 37 இதுதான் ரிசல்டன்ட் வந்திருக்கு. இப்போ இதை 4 ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். 2 ரூட் 37 ஆப்ஷன் பி, ரைட். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி 2 ரூட் 37 மீட்டர் பர் செகண்ட், இவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சரை நிறுத்த ட்ரை பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் போட்டு ஆன்சர் சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 velocities 6 meter per second and 8 meter per second inclined to each other at an angle of 30 degree. இப்போ ரிசல்டன்ட் இப்போ கண்டுபிடிச்சேன்ல, கண்டுபிடிக்கணும். இந்த 4ல் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்கிறதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதில் 6000 MCQs ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருவோம், வீடியோ கிளாஸஸும் அனுப்பிடுவோம், டெஸ்ட் பேட்ச்லையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தயவுசெய்து வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில். ஓகே, எத்தனை பேர் சரியாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.